ஆ கன்ஃபார்ம் பண்ணிக்கடி, நான் சத்தியமா வரேன். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ. நல்லா இருக்கேன். நானே கால் பண்ணணும்னு இருந்தேன். மாத்திரையெல்லாம் கொரியர் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்துடும். ஒரு 20 நாளைக்கு வரும். சாப்பிட்டோம்மா. வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். சரி, கொண்டாங்கச்சி கால் பண்ணிட்டா? ஓகே. எவ்வளவு பேசியிருந்த? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ கேட்டதான் கொடுத்துட்டேன்ல. இல்ல, வர வர கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாயிட்டே இருக்கு, அதான். வயசு தான் கூட்டிட்டு இருக்குல்ல. சரி, பத்திரமா போ. பாய். எதுக்கு டென்ஷன் ஆகுற? போன தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ டைம் என்ன ஆகுது? கரெக்டாக 10:30 மணிக்கு அவங்க இருப்பா. அது வரைக்கும் பாய் தான். நீ போற வரைக்கும் கால் பண்ணிட்டே இருப்பான். சொல்ல நீ கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட. போனா ஹலோ, யாரு? ப்ரோ, சந்தோஷ் பேசுறேன் ப்ரோ. சந்தோஷா? ப்ரோ, காலைல கூட ஃபோன் பண்ணிருந்தேனே, அட்ரஸ் கூட கேட்டிங்களே. சொல்லுங்க. என்ன ப்ரோ, மறந்துட்டீங்களா? இல்ல, எத்தனை பேரு? நான் ஒருத்தன் தான் ப்ரோ. 5 minutes, நானே கூப்பிடுறேன். ஓகே ப்ரோ. சார், இது இல்லை. சாரி சார். பரடா. சேட்டா, எங்க இருக்க? நம்ம அண்ணாச்சியோட டிவியில ஏதோ ஒரு பொண்ணை கண்டு அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி உக்காந்து இருக்கிறா. சரி பரடா. சேட்டா, நம்ம கிட்ட ஏதாவது ராணிங்க இப்ப இருக்கு? இப்போ எதுவும் இல்லடா. ஃபெஸ்டிவல் டைம் ஆயது உண்டு. ரெகுலர் கஸ்டமரா? புதுசுதான், அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். அதான். நம்ம ஆளுகள் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க. கண்டிப்பா வேணுமா? வேளச்சேரியில நிர்மலான்னு ஒரு பார்ட்டி இருக்கு. ஆனா அவன் காலையில 10 மணிக்கு வேற பார்ட்டி. அமிச்சலாம் சேட்டா. சரி, நான் போன்ல பேசிட்டு உனக்கு நம்பர் அனுப்புறேன். நீ அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிறியா? சேட்டா, அப்படியே போட்டோ கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணிவிடுறியா? சரிடா. ஓகே. அண்ணாச்சி, பழைய பேப்பர் பார்த்தது போதும், பால் பாக்கெட் கொடுங்க. வேற என்ன? அப்படியே 4 தேங்காய் பத்த, 100 ஒடச்சக்கல்ல, 2 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் கொடுங்க. அப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி மறக்காம போடுங்க. எவ்வளாச்சு? மொத்தம் 72 ரூபா. கணக்குல எழுதிக்கோங்க. படிக்கும்போது பிடி மாஸ்டர் நீ எப்படி நடந்துக்கிற, நீ எப்படி போற, எதுக்கு நெய்லாம் வளர்க்குற அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னேன் நான். உடனே அவர் சொன்னாரு, ஓ மை டார்லிங் சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நானா பண்ணிட்டேன், அவருக்கு அடிமை ஆயிட்டேன், அவர் எனக்கு அடிமை ஆயிட்டாரு. ஆண்கள் 40க்கு மேலதான் அழகாம், பெண்கள் ஏனோ ஒரு 30க்குள்ளதான் அழகு. அதுக்கப்புறம் புறக்காரணங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுவாங்க. ஆனா திருநங்கைகள் எப்பவுமே அழகு அப்படிங்கிற மாதிரி அந்த செட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அது மேலும் அழகுக்கான விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அது அவங்களுக்கே சேர்க்கிற ஒரு பணி வந்து நண்பர் செஞ்சுட்டு இருக்காரு. இமயம் பாலன்.
நிம்மி நீ ஃப்ரீயா தானே இருக்க? பிரசாத்னு ஒருத்த போன் பண்ணுவான், நீ டீட்டெயில் கேட்டுட்டு போய் அட்டென்ட் பண்ணு. இத பாரு, மொத்தம் 3 பாயிண்ட். 1, ஸ்ட்ரிக்டா அமௌண்ட பேசு. 2, பேசுற அமௌண்ட விட அதிகமா வாங்க பாரு. 3, வாங்கின அமௌண்ட பத்திரமா எடுத்துட்டு வா. சரியா? ஓகே சேட்டா, ஓகே. சரி சேட்டா, ஆ கேரளாவுல சோட்டானிக்கிற தெரியுமா? அங்க இருக்கிற அம்மனுக்கு ரொம்ப பவராமே. நான் என் தங்கச்சி கூட்டு போலான்னு நினைக்கிறேன். இந்த பாரு, நீ கிளம்புற வேலையை பாக்க. போன் வரும், பேசிக்கோ. பேரு பிரசாத். சரி சேட்டா, நான் போ. ஹலோ ஹலோ. ஹலோ, யாரு? நான் பிரசாத், சுஜோட ஃப்ரெண்டு. சேட்டா சொன்னாரு. எங்க வரணும்? அண்ணாநகர். ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. பேரு சந்தோஷ். அவரோட ஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். கூடவே கால் டாக்ஸி டிரைவர் நம்பர் அனுப்பிச்சு விட்றேன். நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவரே வந்து பிக்கப் பண்ணிப்பாரு. ஓகே ஓகே. நிமி, இன்னைக்கு நைட் ஷிஃப்டா? வேற எப்படி தெரியுது? இல்ல வேலைக்கு தான் போறியான்னு கேட்டேன். ஆமா. சாப்பாடு போட்டு தரவா? வேணாம். கொஞ்சம் சாப்பிட்டு போயேன். வேணாம். பாப்பாவுக்கு பூ கொடுத்தாச்சா? இல்ல, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறா. இது ஒரு சாக்கு. அப்ப நான் கேட்காம போயிருந்தா பாப்பா பட்னியா தானே இருந்திருப்பா. அப்படி என்னதாம குடும்பத்தை பாத்துக்கிற நீ? அப்ப நான் இல்லனா குடும்பம் அவ்வளவுதானா? ஏன் எல்லாத்தையும் நான் தான் பாக்கணுமா? பாப்பா ஏந்திரிங்க. என் செல்ல குட்டி, நாம கோயிலுக்கு போலாம். உனக்கு உடம்பு சரியாயிடும். கட்டு. சொல்லு ராஜு. ஆமா, சைதாப்பட்ட கூட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். மேட்டரா? சரி சரி சரி. நம்ம டிரைவரா இருக்கறனால பொண்ணுங்களை எப்ப வேணாலும் பிக்கப் பண்ணலாம், எப்ப வேணாலும் டிராப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம அழகா வேற இருக்கமா. இது ஏன் மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? வீட்டுல இருக்கிற பொம்பளை வேற 2 நிமிஷத்துக்கு பார்க்க மாட்டாங்களா? அவளை பிக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவளை எங்கேயாவது டிராப் பண்ணணும். வணக்கம் மேடம், வண்டி அனுப்பிச்சிருக்காங்க. ஹலோ, இப்ப என்னால வர முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? பிஸியா இருக்காங்க. இல்ல இல்ல, இது வேற இல்ல. அண்ணா நகர்ல எங்க மேடம்? கிழிச்சிட்டே. ஹலோ, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஹலோ. நிம்மிதான். சந்தோஷ். டிரைவர் கிட்ட உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? போனை கொடுக்குறேன். நிமி ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்ல. ஹலோ சொல்லுங்க. போட்டோ பார்த்தேன், செம்ம பீஸா இருக்கிற. செம்ம பீஸா? எல்லாம் ஒரிஜினல் தானே? என்னடா அவன் இப்படி கேட்கறானே நினைச்சுக்காத. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறேன். அதான் சொல்லு, எல்லாம் ஒரிஜினல் தானே? சார் அட்ரஸ் சொல்லுங்க சார். நோட் பண்ணிக்கோங்க. 2nd Street, 7th Cross Avenue, S Home, 3rd building.
அங்க ஒரு பெரிய பிளாக் கேட் இருக்கும். ஆமா அங்கதான். ஓகே சார், எனக்கு தெரியும் சார். மேடம் தான். ஹலோ நிமி சொல்லு, எல்லாம் ஒரிஜினல் தானே? எல்லா விஷயத்தையும் போன்லயே தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? சில விஷயங்களை நேர்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. பழம் சேர்த்துட்டு இருக்கேங்க. வண்டிக்கு வருது இல்ல, உங்களுக்கு தான் பணம் கொட்டுமே. தம்பி, டேபிள் கிளீன் பண்ணி உழைச்சி சம்பாதிக்கிற எங்கள்கிட்டயே புடுங்குவானுங்க. சரி, கணக்கு எழுதிக்கிறேன். ஐயர் என்ன சொன்னாரு? கம்பெனியில் பேசிட்டாராம். இன்னும் 2 மாசத்துல வேலை கிடைச்சிரும், அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிக்கோன்னு சொன்னார். அம்மா எப்போ வர்றாங்க? வராங்கண்ணே, அதுக்குள்ள வேற வீடு பார்க்கணும். வீடு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் என்னையும் நான் மாற்றிக்கணும். ஒரு நாள் தூங்கும் போதும் அதான் நினைப்பேன், எப்பதான் விடியும் தெரியல. நீ எடுத்துக்கிட்டியா? இன்னைக்கு ஒர்க் இருக்கா? இருந்தா சொல்லு, நானே போறேன். கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எடுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல, ஒர்க் இருந்தா மட்டும் சொல்லு. பரவாயில்ல, எடுத்துக்கோ. சொல்லுங்க சேட்டா. பிரசாதே, நிம்மி போன் பண்ணலா? இன்னும் பண்ணலையே சேட்டா. 1 கிலோ போடுப்பா. பொண்ணு இன்னும் வரல. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இல்ல, 10 மணிக்கு முக்கியமான இடத்துக்கு போனோம். நீ சொன்ன பார்ட்டி எப்படி? டார்ச்சர் எதுவுமே இல்லையே. அப்படிலாம் இருக்காது சேட்டா. எதுக்கு நீ ஒரு தடவை நேர்ல போய் செக் பண்ணிடு. முக்கியமான விஷயம் பிரசாத், அதான் போர்ஸ் பண்றேன். சரி சேட்டா. ஏய், தோல் இல்லாம போடுப்பா. ஹலோ ஹலோ, சந்தோஷ், பிரசாத் பேசுறேன். நிம்மி அங்க இருக்காளா? அவன் கிளம்பிட்டான் பிரதர். எப்போ? ஹலோ பிரதர், அவ காலைல 4 மணிக்கெல்லாம் போயிட்டா பிரதர். பணம் வாங்கிட்டாளா? கேட்டதை கொடுத்துறேன் பிரதர், நீங்க அவளே கேட்டுக்கோங்களேன். ஏதாவது பிரச்சனையா? ஹலோ ராஜு, பிரசாத் பேசுறேன். நேத்து நீங்க தான் டிராப் பண்ணி. நான் போலனா அண்ணா சுப்பிரமணிய போனாரு. சுப்பிரமணியா? நம்பர் சொல்லு. ஓகே சார், தேங்க்யூ. சார், பில்லு இமெயில் வந்தது சார். நோ மென்ஷன். தேங்க்யூ. ஹலோ, சுப்பிரமணியா? சுப்பிரமணியம் தான் பேசுறேன். வேளச்சேரியிலேருந்து அண்ணா நகருக்கு அண்ணா நேத்து வேளச்சேரியிலேருந்து அண்ணா நகருக்கு நீங்க தான் டிராப் பண்ணீங்க. ஆமா, போனேன். நிம்மி தானே? ஆமா. காலையில எத்தனை மணிக்கு கூட்டு வந்தீங்க? சார், அவங்க டிராப் பண்ணதோட சரி, அவங்களும் எனக்கு போன் பண்ணல. நான் கூட ஃப்ரீயா எட்டு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்ல சார், அந்த போன்ல வந்தவன் எல்லாமே ஒரிஜினலான்னு கேட்டான்.
இப்ப வரைக்கும் எதை பத்தி கேட்டாலும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் தெரியுமா சார்? என்ன சொல்றீங்க? பின்ன என்ன சார் பின்ன? இது ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன காலைல எத்தனை மணிக்கு கூட்டு வந்தீங்க? சார் நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுறதுக்கு நான் ஒண்ணு மாமா பையன் கிடையாது. ஆனா நான் மாமா தான். மாமாவா? சாரி சார், எனக்கு வாய் கொஞ்சம் அகலம் இல்ல நீளம், கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் சார். இல்ல பரவாயில்லண்ணா. நான் கொஞ்சம் சேதப்பேட்டை வரைக்கும் வர முடியுமா? சொல்லுங்க சார், வர்றேன். சேதப்பேட் 3rd அவென்யூ என்ட்ரானோ லெஃப்ட்ல கார்னர் வீடு. உங்க படி கூட இருக்கும், இங்க வந்துருங்க. ஹாஸ்டல் போயிடு, கால் பண்றேன். ம். போலாமா? போலாம் சார். அவங்க உங்க ஒய்ஃபா சார்? ஃப்ரெண்டு. ம். ஃப்ரெண்டா? எஸ் சார். ஏதாவது பிரச்சனையா? அண்ணா வீடு தெரியும்ல? புரிஞ்சிச்சு. நைட் ஷிஃப்ட் போனவங்க பகல் ஷிஃப்ட் சேர்த்து பாக்குறாங்க. நினைச்ச சார். சாரி சார். இதான் சார் அந்த வீடு. அமைதியான ஏரியா. இருக்காங்களா இல்லையா? ஹலோ நிம்மி மேடம், என்ன சத்தத்தையே காணா? ஹலோ ஹலோ, நல்லா இல்லையா? ஐயோ சார், என்ன சார்? ஐயோ ரத்தம் சார். இவன் தான் சார் இந்த புள்ள கூட்டு வந்தான், செத்து போய் கிடக்குறான் சார். சார் ஓடிட வாங்க சார். சார் இப்ப வர போறீங்களா இல்லையா சார்? இது கொலை மருந்து சார். நிம்மி தான் போட்டிருக்கான் சார். வாங்க சார், நம்ம போலாம் வாங்க சார். ஹலோ. சேட்டா, நிம்மி வீடு எங்க இருக்கு? ஏன் என்னாச்சு? சேட்டா, அந்த சந்தோஷ் வீட்டுல செத்து கிடக்குறான் சார். சரி சேட்டா. போலீஸ் நிக்குது சார். எப்பவும் போல கேஷுவலாரு, தேவையில்லாம எதுவும் வாய் விடாது. வணக்கம் சார். என்னையா தண்ணி அடிச்சிருக்கியா? பழக்கம் இல்லை சார். நான் பார்த்தா அப்படி தெரியலையே. ஊது சார். யோ, ஊதியாங்கிற அங்க பாக்குற ஊதியா? சாரி சார். என்னையா 2 நாளா உடம்பு சரியில்லை சார், அதனால வயிறு ஒரு மாதிரி. போயா. நான் கிளம்புறேன் சார். எங்க போற? நான் எங்க வேணா போவேன் சார். போ, எங்க போனாலும் போலீஸ் வந்து பிடிக்கும். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணிட்டேன்? நிம்மி நீ தானே கடைசியா டிராப் பண்ண? ஆமா சார். சந்தோஷ் நீ தானே கடைசியா உயிரோட பார்த்த? ஆமா. சந்தோஷ் வீட்டு கதவையும் நீ தான் முதல்ல ஓபன் பண்ண. கதவு
அப்புறம் கைரேகை இருக்காதா? போலீஸ் ஒன்று விட்டுரும். என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கொஞ்சம் கூட இரு. நீ பாத்தியா ம், நிம்மி அந்த வீட்டுக்கு தான் போனான்னு கன்ஃபார்மா தெரியுமா? அங்கதான் அவர் இறக்கி விட்டுருக்காரு. எந்த ஏரியா? அண்ணா நகர் டவர் பார்க் இருக்குல்ல, ஆ. அதுக்கு பேரல் ரோடு. என்ன பண்ணலாம் சேட்டா? ஹலோ, நிம்மி அங்க இருக்காளா? அப்படியெல்லாம் யாரையும் தெரியாதுயா. அல்ல நான்- செய்ய போன ச்சே. ஏதோ ராங் நம்பர்மா. ஹலோ சேட்டா, ஹலோ ஹலோ ஹலோ. நானே கால் பண்ணல இருந்தேன். நிம்மி இந்த வாரம் ஃப்ரீயா? ஓ, ஹலோ சேட்டா, ஹலோ. நிம்மி எங்க இருக்காளா? ஏ நிம்மிதான் வேணுமா? நான் வேண்டாமா? ஓ ஓகே ஓகே ஓகே. வெய் வெய். ஏய், இதுல இருந்து பணத்தை எடுத்தியாடி? ம், என்ன கேட்டா? மகேஷே, நீ எடுத்தியாடா? ஐயா போயா, எனக்கு எதுக்கும் பணம்? அவ வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? நீ தான் எடுத்திருப்ப, என் மேல சத்தம் போடுற. என்ன சொன்ன? எப்பா பார்த்தாலும் வாய் ஓவரா எதுக்கு பேசிட்டே மாடியா? இருக்குது. டேய், பேசுறியா? என்கிட்ட எல்லாம் பேசுறியா? வாங்குறா. இல்லையா? வீடு கட்ட பேசுறியா? மாட்டேன். சொல்றேன். ஐயோ, நேத்தே சீட்டு பணத்தை வேற கட்டி தொலைக்காம விட்டுட்டனே. ஐயோ ஐயோ, இவன் வேற வந்துட்டாளே. வணக்கம்மா. ஆ, நிர்மலா இருக்காங்களா? இல்லீங்களே, நீங்க? நாங்க நிர்மலாவோட கொலீக்ஸ். கூட வேலை செய்யறவங்க. ஆமா. ஷிஃப்ட் முடிஞ்சு நேரம் வந்திருக்கணும், இன்னும் வரல. ஏன் நீங்க கொலிக்ஸ் தானே, உங்களுக்கு தெரியாதா? அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லீங்க சார், ஏதாவது பிரச்சனைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஒகேஷன் தான் பார்க்க வந்தோம். அவங்க வந்தாங்கன்னா சுஜி சார் கால் பண்ண சொன்னாரு மட்டும் சொல்லுங்க. ஒருவேளை அவனை நிம்மி ஏதாவது? எனக்கு அப்படி தோணல. சேட்டா, நிம்மி எப்படி? அவளுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சா? இருக்கிறதுனால தானே அவன் இந்த ஜோலிக்கு வந்தது. அது இல்ல சேட்டா, இவங்க கிட்ட எச்ச சோறு தின்றதுக்குன்னே ஒரு குரூப் அலையறாங்களா? அவன் எச்ச சோறு திங்கிறது இருக்கட்டும், நிம்மி மட்டும் லேஸ் பட்டவளா? சரியான டூமாங்கோலி சார் அந்த பொண்ணு. ஒரே நேரத்துல 10 ஆளை முழுங்கிட்டு 11வது யாராவது இருக்காங்களான்னு கேட்பான். அவன் சாரியா சுட்டிதாரான்னு கேட்டான், இவ சுட்டிதாருன்றான். அவன் வேற ஒண்ணு கேட்கறான், இவ எல்லோன்றான். அதுக்கப்புறம் என்ன கேட்டான்னு தெரியாது, அந்த இல்ல தான் நீ கிறிஸ்டிய, இது வேற இல்லோன்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டான்னு தெரியல, அதுக்கு பதில் சொன்னா பாருங்க. என்னன்னு சொல்லவா? சாரி, நான் நல்ல ஃபேமிலில பொண்ணு எடுத்தவன். என் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை வராது, என் காதலி கேட்காது. பொண்ணுங்க பிரச்சனை வேணவே வேணாம். நல்லா இருப்ப, பார்க்க லட்சணமா இருக்க. நல்லா பேசினவன் இதெல்லாம் தான் பேசினானா? நான் தான் ஒண்ணு விடாம கேட்டனே. இவகிட்ட கொஞ்சம் பேசுறானே, அவன் பேர் என்ன தெரியுமா? பிரேம். பிரேமா? ஆமா சார், பிரேம். பிரேமு. மலையாளம் தெரியாதே. நாட் ரீச்சபிள் வருதப்பா. வேற ஏதாவது நம்பர் இருக்கா?
பிரேம் யார் மூலியமா கான்டாக்ட் பிடிச்சா ஞாபகம் இருக்கா? அவ்வளவு தூரம் போகணுமான்னு யோசிக்கிறேன். சேட்டா போறோம். வணக்கம் சார். வாங்க சார். கோபிநாத் சார். அப்படிலாம் இங்கே யாரும் இல்லை சார். ஒரு முக்கியமான மேட்டர். ஒரு தடவை சொன்னா புரியாத உங்களுக்கு? நீங்க சொல்ற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் இல்லை சார். போரூர்ல வீடு வாங்கி தரேன்னு 3 லட்சம் ரூபாய் வாங்கினாரு. 4 நாளா ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்பர் ரீச்சபிளா இல்ல. எத்தனை பேருங்க அவங்ககிட்ட ஏமாறுவீங்க? அவன் இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்திட்டான். நான் பேசி வச்சிருந்த கஸ்டமரையும் அவன் தள்ளிட்டு போயிட்டான். எச்சக்கல நாய். சார், அவனுக்கு ஒன்று ஆகணும்னா ஊட்டி கூட கொடுப்பா சார் அவன். பரதேசி. போரூர்ல ஃபா ஆப்டிகல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாலதான் அவன் ஆபீஸ். பிளக்ஸ் போர்டுல வாழ்க்கை வளமுடன் போஸ்ட் கொடுத்துருப்பான். ஃப்ராடு பையன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு சார். சார், யார் சார் நீங்க? யார் சார் உங்களை உள்ள விட்டா? அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? நாங்க அவருக்கு மாமா, அவர் என் ஃப்ரெண்டு பிரேமுக்கு மாமா. உங்க சார எங்களுக்கு நல்லா தெரியும். வாழ்க்கை வளமுடன் கோபி சார். வெளியேறு. ஓகே சார். 500 ரூபா கூட தராது. அறிவு மேட், இது எந்த மாதிரி இடம் தெரியுமா? You know my status? I don't know, sir. What the f*** doing that? You said me. அப்பா கிட்ட வேலை நடக்கணும்னு பையனுக்கு கூட்டி கொடுத்தவன் நீ ஓவரா பேசுற. நிம்மி ஞாபகம் இருக்கா? நிம்மி மிஸ்ஸிங். இதில் பிரேமுக்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப பிரேம நேரடியா பார்க்கணும். உடனே பார்க்கணும். வாங்க சார், உள்ள வாங்க. உட்காரு. வாங்க சார். உட்கார். உட்கார். சார், சார். அவருக்கு காதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். சரியாகிறதுக்கு 2 நாள் ஆகும். சரிதானே? 1 நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஆகும். அதெல்லாம் நீ விடு. நிம்மி எங்க? நிம்மியா? வாங்க, காஃபி எடுத்துட்டு. உங்க அப்பா கிட்ட ஒரு டாக்குமெண்ட் சைன் வாங்குறதுக்கு கோபிநாத் சுவிட்ச் மூலமா ஒரு பொண்ணு அமிச்சான்ல, அந்த நிம்மி. நேத்து கூட அவகிட்ட போன்ல பேசியிருக்க. எங்க அவ? முத நிம்மிய எங்க ஹோட்டல்ல வச்சுதான் பார்த்தேன். அவ கண்ணுல இருக்கிற திமிர பாக்குறப்போ அவ என் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. நீ என் கூடவே இருந்துரு. உன்னை நான் பாத்துக்கிறேன். என் கேரிங்ல இருந்துக்கோன்னு சொன்ன கேட்கல. அவ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தோணும். நேத்து கூட அவளுக்கு போன் பண்ணி வான்னு கம்பல் பண்ண. அவளும் வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணான். நேத்து நைட்டு ஃபுல்லா நான் ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தேன். ஆனா அவ வரல. இங்க பாரு செல்லம், நான் சொல்றது கேளு. நமக்குள்ள எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்ல. நான் செய்யற வேலை இது. இதுக்குள்ள ஃபீல் பண்ணலாம் டைம் இல்ல. புரியுதா? சோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் வெளிய போயிட்டு இருக்கேன். நாளைக்கு கால் பண்ணு. என்னால முடியாது, சொன்னா கேளு. வை.
கடைசியா கேக்குறேன், வர முடியுமா முடியாதா? இங்க பாரு செல்லம், சொன்னா கேளு. முடியுமா முடியாதா? ஒரு 1 hour இல்ல ஒரு 2 hours வர பாக்குறேன். ரமேஷ், ட்ரை பண்றேன். ஓகேவா? அப்புறம் அவ அந்த வீட்டுக்கு போற வரைக்கும் அவ கூட நான் போன்ல பேசிட்டு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்டியாவது அவளுக்கு கால் பண்ணிருப்பேன். அவ காலை அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவளுடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அதுக்கப்புறம் இல்லைங்க, என்ன பிரச்சனை? அது சரி, நீ ஏன் அவ ஃபோன் எடுக்கலன்னதும் நேரா அவ இருக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது? அப்ப அங்க தடுக்க வந்தவனை போட்டு தள்ளிட்டு நிம்மியை தூக்கிடக்கூடாது? என்ன சார் சொல்றீங்க? புரியலையா? அதாவது நிம்மி மேல இருக்கிற வெறிய கண்ட்ரோல் பண்ண முடியாம நீங்க அண்ணா நகர் போயிருக்கலாம், நிம்மிய கிளம்புன்னு சொல்லி இருக்கலாம். பணம் கொடுத்து புக் பண்ணவன் சும்மாவா இருப்பா? தடுத்திருப்பா. 2 பேருக்கு சண்டை வந்திருக்கும். நீ அவனை போட்டு தள்ளிட்டு நிம்மிய பாதுகாப்பா எங்கேயாவது கூட்டி போயிருக்கலாம். ஏய், இது மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். இவ்வளவு சொல்லி நம்ப மாட்டேன்றீங்க? எந்திரிச்சு வெளியே போங்கடா. சார், பழம்போக்கு உன்னை நேர்ல பார்த்தா சாவடிச்சிடுவேன். ஏடா நிம்மி அனுப்புறேன் சொன்ன? ஆமா, உட்காரு, நான் படுக்கணும்டா. அந்த மாதிரி பொண்ணுதான் நட கேட்டேன். சும்மா சிகரெட்டால சூடு வச்சாலே கடிச்சு வச்சிடறாடா. இன்னும் 1 மணி நேரத்துல நிம்மி இங்க இருக்கணும். இல்ல அடுத்த சூடு. சேட்டா, பிரேம் நிம்மிய கேஎஃப்சி கூட்டு போனா சொன்னான், கவனிச்சியா? சந்தோஷ் வீட்டுல கூட ஒரு கேஎஃப்சி கவர் பார்த்தேன். அண்ணா நகர் கேஎஃப்சிக்கு போவோம். சந்தோஷ் வீட்டுக்கு டெலிவரி பண்ணவன கேட்டா கண்டிப்பா தான் தெரிய வரும். சேட்டா, என்னாச்சு உனக்கு? பிரசாத், அந்த பிரேமி மிரட்டிட்டோமே பயமா இருக்கா? பிரேம் மட்டும் இல்ல, நீ அரைஞ்ச கோபிநாத் இப்போ என்கிட்ட இந்த போன்ல பேசின பாரு, அந்த கேட்டு பாடு அவனையும் நினைச்சுதான். இவனுங்களை விட போலீஸ்ங்கிற பேர்ல ஒரு கூட்டமே இருக்கு. அது நினைச்சாதான். சேட்டா, நமக்கு நிம்மி தேவையா இல்லையா? தேவை, கண்டிப்பா தேவை. உன்ன மாதிரி நானும் அனுப்புற வாக்கு கொடுத்துட்டேன். என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ பார்த்துக்கோ பிரசாத். பாப்பலாம். எங்க? கேஎஃப்சி. அதை விட விசாகப்பட்டில ஹயாத் பிரியாணி பிளேட் 40 ரூபா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும். போலாமா? என்னம்மா ஏதோ சீரியஸா யோசிக்கிற? டின்னருக்கு வெளியில போலாமா? செல்லம், நிம்மி எங்க? ஒட்டு கேட்டியா? ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். இதுல தப்பு சரி அதெல்லாம் யோசிக்கிறது வேஸ்ட். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதடா. தேடிட்டு வந்துட்டு போனாங்களே, அதுல ஒருத்தர் ஹைட்டா வெரி கியூட். எனக்கு அவன் கூட படுக்கணும் போலே இருக்கு. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமா? பொண்ணுங்களால இதை தவிர பெருசா எதுவும் ரிவெஞ்ச் எடுக்க முடியாதுல்ல? டேய் நில்லுடா.
ஆம்பளை திமிரு. என்னால நான் ஒண்ணுமே பண்ண முடியும்னு நினைச்சியா? ட்ரை பண்ணி தான் பாரு. ஏய், நீ காலையில வாந்தி எடுத்தால் தானே? இல்ல சார். என்ன காலையில இருந்து 2 பேரும் இங்கே சுத்திட்டு இருக்கீங்க? சார் கஸ்டமர் அவசரமா டிராப் பண்ண போறேன் சார். என்ன கஸ்டமர்? உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு. பேப்பர்ஸ் இருக்கா வண்டிக்கு? லைசன்ஸ் இருக்கா? இருங்க சார். இருக்கு சார். சரியா? காட்டுறேன் சார். சார் பக்கத்துல தான் போறோம், கொஞ்சம் இருங்க சார். போலீஸ் கேட்டது எவ்வளவு நியாயமான கேள்வி. நான் ஏன் தேவையில்லாம காலையில இருந்து இவங்க கூட சுத்திட்டு இருக்கேன்? சேட்டாங்கிறவன் இவனுக்கு பொண்ணு அனுப்பிச்சான், இவன் வேற ஒருத்தனுக்கு பொண்ணு அனுப்பிச்சான், அவன் நடால அவனையே மேல அனுப்பிச்சிட்டான். ஒரு 2 நாள் பொறுத்துக்கங்கண்ணே. சீட்டு காசு கண்டிப்பா கொடுத்துறேண்ணே. வீட்டுல குழந்தைக்கு வர உடம்பு சரியில்லை. நீங்க என்கிட்ட கேக்குறமா, நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்ல. 2 நாள்ல கொடுத்துடணும். கண்டிப்பா தரேண்ணே. இவங்க தான் எங்க நீங்க தான் நிர்மலா அம்மாவா? ஆமா சார். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. இன்ஸ்பெக்டர் கூட்டு வர சொன்னாரு. என்னாச்சு சார்? சின்ன என்கொயரி தான். வாங்க வாங்கம்மா. ஏன் சார், முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்காக எதுக்கு சார் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? அதே போலதான் நான் யாரும் அந்த பொண்ணுக்கு தெரியாது. நான் சொன்னேன்னு ஒரு வீட்டுக்கு போனேன். அவளுக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்கானே தெரியல. நான் தேடாம வேற யார் தேடுவாங்க? சாரி சார். ரைட்ல கேப்சி இருக்கு பாரு, நிறுத்து. ஆமா சார், நான் லெஃப்ட் ஹேண்ட் பாட்டிங்க சார். அண்ணா நகர்ல செகண்ட் ஸ்ட்ரீட் சார்? எஸ் சார். எஸ் ஹோம்ல மிஸ்டர் சந்தோஷ். ஆமா. சசின்னு ஒருத்தர் தான் சார் டெலிவரி பண்ணியிருக்காரு. அவர் இருக்காரா? டெலிவரிக்காக தான் வெளியில போயிருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் அவன் உட்காருங்களேன். ஓகே. ஹலோ. ஓகே சார், தேங்க்யூ சார். சசி சார் உன்னை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு பாரு. சொல்லுங்க சார். நேற்று அண்ணாநகர் செகண்ட் ஸ்ட்ரீட்ல சந்தோஷ்ன்ற ஒரு வீட்டுக்கு நீங்க தான் டெலிவரி பண்ணீங்க? ஆமா சார், எஸ்எம் தானே? நீங்க டெலிவரி பண்ணப்போ ஒரு பொண்ணு இருந்தாளா? ஆமா இருந்தாங்க சார். அவங்க தான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு பாஸ் எடுத்துட்டாங்க. அங்க ஏதாவது பிரச்சனை மாதிரியோ அடித்தடி சண்டை மாதிரியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சந்தோஷ் நல்லா தானே இருந்தாரு? ஆமா ஆமா, அவர் தான் கவுத்து வந்தாரு, கார்டில் சைன் போட்டு கொடுத்தாரு. மற்றபடி ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு இப்போ ஒரு ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு சார். நேற்று நைட்டு தான் டெலிவரி பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவர் சம முட்டை கண்ணு. ஏதாவது பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க பார்த்தது இவர் தானே? இது நீங்க வேற ஒரு போட்டோவை காட்டுறீங்க சார். இவர் அப்படியே வேற மாதிரி இருக்காரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். நேற்று பில்லை கொடுத்து சைன் வாங்கும் போது அவர் மூஞ்ச க்ளோஸ்ல பார்த்தேன். அவருக்கு முட்டை கண்ணு தான். இது சந்தோஷ் கிடையாது சார். என்ன சார், ஏதோ விஷயம் தெரிஞ்சா? உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? இவனை தானே பார்த்தீங்க? ஆமா சார், இவன் தான் சார் சந்தோஷ். இது சந்தோஷ் கிடையாது சார். சார் கொஞ்சம் வெளியே வாங்க சார். சார் எனக்கு கொஞ்சம் வெளியே வாங்க சார். சொந்த வண்டி மாதிரி உட்காந்துருக்கு. நான் உங்களுக்கு என்ன சார் பாவம் பண்ணேன்? ஏன் சார் இப்படி? யாரு? ஐயோ ஓனர். ஐயோ இந்த அவசரமா பிறந்தவருக்கு என்ன பிரச்சனை தெரியலையே. ஹலோ
ஒரு நிமிஷம். ஏன்பா வண்டி கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம் தான் நீ தடவிட்டே இருப்ப? இன்னும் 1 ஹவர்ல வண்டி வேணும். ஹலோ, யாருங்க? முதலாளி, அவசரத்துல நம்பர் பார்க்கல முதலாளி. மெக்கானிக் செட்ல பிரேக் பஞ்சர் ஆகி போச்சு முதலாளி. ஐயோ, அவசரத்துல சாரி, டயர் பஞ்சர் ஆகி போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா இருக்கிற டயர் தான் பஞ்சர் ஆகும். முதலாளி, வண்டி இன்னும் 1 ஹவர் ரெடி ஆயிடும். நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ முதலாளி, எனக்கு இங்க சிக்னல் வீக்கா இருக்கு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். இந்த பார், என்ன சார் இங்க வந்து உட்காந்துட்டீங்க? சந்தோஷ் வீட்டுக்கு போலாம். அங்க எதுக்கு சார்? நீங்க இங்க போன உடனே வாங்கன்னு உட்கார வச்சு விருந்தோம்பலா பண்ண போறாங்க. அட போங்க சார். அவன் யாருன்னு தெரிஞ்சாதான் அங்க என்ன நடந்தது நிம்மி எங்கன்னு தெரியும். என்னால முடியாது சார். ஏன் சார், அது என்ன குலதெய்வ கோயிலா அடிக்கடிக்கு போயிட்டு வரதுக்கு? கொலை சார். உங்க ஃப்ரெண்ட பாத்தீங்களா? எவன் எப்படி போனா என்னன்னு போயிட்டாருல்ல, அதான் சார் யதார்த்தம். நம்மளுக்கு எதுக்கு அந்த சிஐடி வேலையெல்லாம்? உங்களுக்கு எதுக்கு இந்த சிஐடி வேலைன்ற? சார், எங்க ஓனர் பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருப்பார் சார். ஆனா அசிங்கமா பேசுவார் சார். சார், பணம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது சார். கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல, ஜாஸ்தியாவே இருக்கு. இதை வச்சு நான் என்ன சார் பண்ணேன்? நிம்மியை பத்தி தெரியற வரைக்கும் கொஞ்சம் கூடவே இருங்க. ஓனர் கிட்ட வண்டி விபத்துன்னு சொல்லிட வேண்டிதான். வச்சுக்கிறேன் சார். சொல்லுங்க பாய். என்ன பிரசாத், போன் பண்ணா கட் பண்ணி விடுற? சாரி பாய், கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சரி சரி, போனா எத்தனை மணிக்கு இங்க வருவா? போனா இல்ல பாய். என்னது போனா இல்லையா? அவகிட்ட சொல்லிட்டேனே வர சொல்லி. வேணாம் பாய், அவ பாவம். நேத்து அவளுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். இனி இதெல்லாம் வேணாம் பாய். என்ன பிரசாத், பாவம் புண்ணி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? படுக்க மட்டுமா காசு தரேன், எல்லாத்துக்கும் சேர்த்து தானே. நீ மாமா வேலையை மட்டும் பாரு. இதெல்லாம் போன வரமாட்டாடா. நீ அவளை கேட்டு போன் பண்ணாத. காசு இருந்தா என்னோட படுத்துடுமா? இதெல்லாம் ரொம்ப நாள் நினைக்காது பாய். இன்னைக்கு நான் கண்ணால பாத்துட்டு சொல்றேன், யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஹலோ, எங்க ரோட்ல நின்று இருக்கியா? ஆமா, கார் வருமா? பாய் உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சொன்னாரு. பக்கத்துல ஏதோ ஆட்டோ இருக்கா பாரு. ஆட்டோ இருக்கே. புடி. எங்கம்மா போனோம்? எங்க போகணும்னு கேக்குறாங்க. யாரா ஹாஸ்டல் போ, நல்லா ரெஸ்ட் எடு. ஏய், என்ன சொல்ற? அப்ப அங்க போவேணாமா? ஏண்டி, உனக்கு அறிவே இல்லையா? நேத்து உன் மூஞ்சி கீச்சு அமிச்சானுங்க. அடிவாங்கது கூட சுகமா ரசிக்க ஆரம்பிச்சியா? போன் பண்ணி வான்னு சொன்னா உடனே கிளம்பிடுவியா? இப்ப எதுக்கு திட்டுற? டபுள் பேமெண்ட் வாங்கிக்க சொன்னாரு. அப்ப கூட உன்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு சொன்னேன் தெரியுமா? போனா நேத்து போன ஒரு பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுல இருந்தே நான் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கேன். சொல்றத மட்டும் கேளு. சாரி. சரி, ஹாஸ்டல் போயிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. எனக்கு அடிப்பட்டது நீ கவனிக்கணும்னு நினைச்சேன். எப்படி கவனிக்காம இருப்பேன்? இந்த முகத்துல நீ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி சரி, ஹாஸ்டல் ரீச் ஆயிட்டு கால் பண்ணு. பை. விஜயநகர் போக்க. போல சார், போனா காலையில் உங்க வீட்டாண்ட பார்த்தமே அந்த பொண்ணு தானே? அவங்க ஒரு எவ்வளவு சார் கேட்பாங்க? தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டெல்லாம் நான் கேட்கல. ஒரு நாள் உங்க கூட சுத்தினதுக்கே இந்த பொண்ணு மேல எனக்கு பரிதாபம் வந்திருக்கு. உங்களுக்கு பரிதாபம் இப்பதான் வந்துச்சா? நீங்க எங்கேயாவது போயிடுங்க தம்பி. இந்த தொழில வேண்டாம். பிச்சை எடுத்து கூட சாப்பிடலாம், அதுல இன்னொருத்தோட தர்மம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி காசுல சாப்பிட வேண்டாம். இப்ப உங்களை பார்க்கும்போது சொல்லணும்னு தோணுச்சு.
அண்ணா வாங்கிக்கோங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. வேணாமா? ஒன்னே ஒன்னாச்சும் வாங்கிட்டு போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எங்கோ யாரோ நோகும் வேளை சாயும் ஆகாயம் உன்மேலே பாவம் எல்லாம் ஏந்தும் மேகம் வீழாதோ தூரத்தில் எங்கோ தூரல் போல. ஏதோ வினா தீராக்கனா பொல்லாத பிம்பங்கள் உன் சாலை வழி தினம் நீளும் உன் தேடல் பொய்ச்சாயம் உன் வாழ்க்கை உள்காயம் ஆராதே தீராதே. ஏன் ரமணா ப்ரோக்ராம் சொன்னா போக மாட்டேங்கிறியா? எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ரமணா இந்த மாதிரி பத்திரமா இறக்கி விட்டு போக மாட்டான். நத்தையை தீண்டிடும் வேளையிலே ஓடுகளின் உள்ளே ஒளிந்து கொள்ளுமே. நத்தையை தீண்டிடும் வேளையிலே ஓடுகளின் உள்ளே ஒளிந்து கொள்ளுமே. பெண்மனம் ஒளிந்திட தேடுவதோ ஆணொருவன் அன்பை நத்தையினோடாய் கண்மூடியே நீ வாழலாம் கனா போலே உன்னிரு கண்ணாகுமே இன்னோருயிரே. பாவங்கள் நீங்கிய வாழ்க்கை இல்லை காரணம் சூழ்நிலை வேறு இல்லை. போலீஸ்ல வந்து 204 996 வேற நம்பர் இருக்கா? ஏன்டா இப்படி? சொல்லுமா. வரதாஸ் என்ன மாடியில இருந்து தள்ளி விட்டார். அடிப்போய் சார், நான் இல்ல சார். என்னடி இது சார்? நான் தள்ளிவில்ல சார். இவ போய் சொல்றா சார். என்ன நம்புங்க சார். என்னடி இப்படி சொல்ற? நான் எதுக்கு சார் இவளை தள்ளிவிட போறேன்? சார் என்ன சொல்றேன்? ஆமா சார்,
எல்லாமே காலேஜ் பசங்க. 8 பேர் போயிருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார். வண்டிக்கு டீசல் போட சொல்லு. ஓகே சார். ஹலோ சார். வணக்கம் சார். சொல்லுங்க. எனக்கும் நிமிக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நினைச்சு அவ இந்த மாதிரி எல்லாம் நான் பழி வாங்குறா சார். நிம்மி யாரு? சுஜியோட ஃப்ரெண்டு சார். அப்போ சுஜி யாரு? அச்சா அச்சா போலீஸ். வணக்கம் சார். நீ தான் நிம்மியோட ஃப்ரெண்டா? ஆமா. ஏண்டா பார்த்தா மாமா மாதிரி இருக்க, ஃப்ரெண்டுங்கிற? என்ன சார் இதெல்லாம்? மயிறு சிரிக்கிறேன். உன்ன மாதிரி ஆளையெல்லாம் எப்படி விசாரிப்போன்னு உனக்கு தெரியும்ல. நிம்மி எங்க? ஹலோ, கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். பிரசாத் தானே? சொல்லுங்க சார். ஒரு சின்ன என்கொயரி, ஸ்டேஷன் வரைக்கும் வா. வரேன் சார். யார் நீ? அந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்த? சொல்லு, அங்க என்ன நடந்தது? நிம்மியும் சந்தோஷம் எப்படி இருந்தாங்கன்னு உனக்கு கண்டிப்பா தெரியும். ஒழுங்கா சொல்லிடு, எனக்கு தெரிஞ்சாகணும். தேவையில்லாம அந்த சிக்கலை நான் மாட்டிருக்கேன். நிம்மி அவளை நீதான் அனுப்புனியா? உன்னால தாண்டா எல்லாமே. நான் அவட்ட எவ்வளவோ சொன்னேன். ஓ, பிச்சுனா அவங்க பொண்ணுங்கல்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பசின்னு காசு கிட்ட இருந்தா கொடுத்துருப்பீங்களா?
பொண்ணுங்களோட உடம்புக்கும் தோலுக்கும் தானடா காசலி கொட்டுறீங்க. சி. அந்த கூட்டத்தோட என்ன சேர்க்காத. ஆனா சந்தோஷ் தான் தப்புன்ட்டான். ஆனா சந்தோஷ் பாவம் தெரியுமா? எனக்கு இந்தியாவில் இருக்க ஒரே சொந்தம் ஃப்ரெண்டு எல்லாமே சந்தோஷ் தான். நான் எப்பவாவது தான் இந்தியா வருவேன், அதுவும் சந்தோஷ பார்க்க தான். நானும் சந்தோஷம் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ சந்தோஷ் பேசுறேன் ப்ரோ. யாரு ப்ரோ? காலைல கூட ஃபோன் பண்ணியிருந்தானே, அட்ரஸ் கூட கேட்டிருந்தீங்களே. சொல்லுங்க. எத்தனை பேரு? நான் ஒருத்தன் தான் ப்ரோ. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு கால் பண்றேன். ஓகே ப்ரோ. சத்தியமா ஞாபகம் இல்ல மச்சான். எனக்கு தெரிஞ்சு இது நான் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் டேல எடுத்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கோச்சுக்காதரா. ஏண்டா இதே மாதிரி நான் கிளம்புனதுக்கு அப்புறம் என்னையும் மறந்துடுவல்ல? லூஸ் மாதிரி பேசாதரா. ஆமா, நாளைக்கு ஆபீஸ் போகணுமா? ஆமா மச்சான், ஏற்கனவே 2 நாள் லீவ் போட்டதுக்கு அந்த ஆள் பாபான்னு கத்திட்டு இருக்கிறான். இன்னும் 1 நாள் லீவ் போட்டேன், என்ன வேலை விட்டே தூக்கிடுவான். டேய், நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் ஆபீஸ் போயேன். செம. என்ன மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணுடா. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றியா? என்னடா இது எல்லாம் இப்படி கலைஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் எப்படிதான் இங்க இருந்தனோ. டேய், இது வேணும்டா. டேய் அது குர்ரா. டேய், யாரா வராங்களா என்ன? உன் ஃப்ரெண்டு யாரா வராங்களா? உன்னை தவிர எந்த ஃப்ரெண்டா நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன்? ஹலோ. யா சந்தோஷ். டிரைவர் கிட்ட உங்க அட்ரஸ் நிமி போன் கொடுக்கறேன். செம்மையா இருக்க. போட்டோல பார்த்ததெல்லாம் ஒரிஜினல் தானே? சார் அட்ரஸ் சொல்லுங்க சார். நோட் பண்ணிக்கோங்க. 2nd ஸ்ட்ரீட் 7th கிராஸ் அவென்யூ எஸ் ஹோம் 3rd பில்டிங். அங்க ஒரு பெரிய பிளாக் கேட் இருக்கும். அந்த வீடு. ஓகே சார், எனக்கு தெரியும் சார். ஓகே. ஹலோ 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 நிமி, சொல்லு. எல்லாம் தானே? எல்லா விஷயத்தையும் போன்லயே தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? சில விஷயங்களை நேர்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. டேய், உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டலடா. நீ இன்டீரியர் டிசைனர் தானே? கொஞ்ச நாள் பொறுப்பு இருக்கடா உனக்கு. பண்றேன்டா. ஹாய். இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. மதிவாணன், மதி என்னுடைய ஃப்ரெண்ட். ஸ்கூல் மேட், காலேஜ் மேட், எங்க ஊரு லண்டன் ரிட்டர்ன். ஹாய். யாரு உன் ஃப்ரெண்டா? இவ்வளவு பார்த்தா என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கா? ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம்.
நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஒருத்தர் தான் சொன்னாங்க. நீங்க 2 பேர் இருக்கீங்க. ஒருத்தர் தான். அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. என்ன கோவமா? இல்ல, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். பாரு, பயங்கரமா பசிக்குதுடா. எனக்கும் தான் பசிக்குது. விடு, கேஸ் ஓகேவா? ஓகே, இப்போ ஆர்டர் பண்ணி எப்போ வருது? ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ் தான், இப்போ வந்துடும். ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிட்றேன்? வோட்கா. ஹோட்கா கேர்ளா? 2 மினிட்ஸ், இதை வந்துடுறேன். ஏய், நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன புக்கே பார்த்துட்டு இருக்க? பிடிக்காதா? கூச்சப்படுற ஆம்பளை அதுல ஸ்ட்ராங். நீ எப்படி? எனக்கு 2 பேரும் ஓகே தான். அது சும்மா புகைக்கோபம். எனக்கு இந்தியன் கரன்சியை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. சார் சந்தோஷ். யா சார் கேஎஃப்சி ஆர்டர். குடு குடு. இந்தாங்க சார். கொடுங்க சார். தேங்க்ஸ் சார். ஓகே. நிமி, நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? லட்சியம். நிஜமாப்பா, சின்ன வயசுல இருந்தே ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு முழு மூச்சோட உழைச்சேன். அப்புறம் கடைசியா அந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டேன். இப்போ ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் 6000 தாண்டிடுச்சு. இப்போ நிம்மினா ஜிம்மி மாதிரி சுத்துறாங்க. இது மாதிரி. எல்லா ஆம்பளைங்களும் இததான் கேப்பீங்களா? சரி, பெட்ரூம் எங்க? மேல இருக்கு. இல்ல வேணாம், கீழே போட்டும். மேல என்னாச்சு? இல்ல வேணாண்டா, கீழே போங்க. நீ கீழே போ. சரி, பேக் கொடு. ரூம் கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வட்ட. டேய் உட்கார்றா. டேய் சந்தோஷ், இதெல்லாம் நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லடா. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேணாடா. என்ன வேணாம்? யாரா இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு வேணும். நீ பாட்டுக்கு ஒரு பொண்ணை வீட்டுல கூட்டு வந்து இதெல்லாம் நல்லாவாடா இருக்கு? டேய், எவ்வளோடா குடிச்ச? நீ குடிக்கவே இல்ல, இப்படி வளர்ற. நீ யூகேல இருந்து வந்த மாதிரி பேசலையே, ஏதோ பிகே அமெரிக்கன் மாதிரி பேசுற. டேய் உட்கார்றா. உன் ஃப்ரெண்டு மதி சொல்றேன், கேட்க மாட்டியா?
நான் இப்ப இருக்கிற மூட்ல நிம்மி சொன்னாலே கேட்க மாட்டேன். போடா. உட்காரு. என்னதாண்டா உன் பிரச்சனை? நான் ஃபர்ஸ்ட் போறேன். புரியல. நான் ஃபர்ஸ்ட் போறேன்னு சொன்னேன். போ. போய் தொலை. நீ கூச்சப்படும் போது நினைச்சேன்டா நீதான் ஃபர்ஸ்ட் வருவேன். ஃப்ரெண்டு என்ன போய் ஒரிஜினலா கேட்டான். இதெல்லாம் இருக்கட்டும், நீ கிளம்பு. என்ன என்ன சொன்னா? இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது. பிடிக்காதுன்னா நீ போ. என்னதுக்கு போ சொல்ற? இங்க பாரு, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எனக்கு கேட்டுட்டு இருக்காது. போன்னா போ. உனக்கு காசு வேணும்னு கேட்டல, இந்தா இதுல எவ்வளவு காசு வேணாலும் எடுத்துக்கோ. இதுல ஃபாரின் கரன்சி எல்லாம் கூட இருக்கு. நீ வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் நானும் வீட்டு நாய்க்குட்டியா? சந்தோஷ் கட்டாத. சந்தோஷ்க்கு நான் இருக்கேன். நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு போயிறேன். எங்க 2 பேத்துக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சந்தோஷ்க்கு நீ இருக்கியா? உஸ்தாடா நீ? நீ எப்படி வேணா வச்சுக்கோ, உனக்கு புரியாது. நீ போ. நீ யார போ சொல்றது? சந்தோஷ் சொல்லடும். சந்தோஷ்லாம் சொல்ல மாட்டான். போடா. எங்க போற? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உன் கால்ல வேணாலும் விழுறேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணட்டு சொல்லு. சந்தோஷ்க்கு இதெல்லாம் வேணாம். தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு போயிட. ஒரு ஆம்பளை வேணும்னு என்கிட்ட அழுகிறே. வெக்கமா இல்ல உனக்கு? பப்ளிக் டாய்லெட் போ. அங்க ஒன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷ்னா செக்ஸ் தானா? வேற எந்த ஃபீலிங்கும் இல்லையா? ஆமா இல்ல, உனக்கு அது மட்டும் தானே தெரியும். உன்ன மாதிரி அலையறதுக்கு நான் பண்றது எவ்வளவு மேல். பொட்ட என்ன சொன்ன? பொட்டன்னு சொன்ன. சரிப்பா. சரினா அப்படி பொட்டதானா? இது சந்தோஷ்க்கு தெரியுமா? சந்தோஷ்
நான் சொல்றது உனக்கு ஏன் புரியல? எனக்கு உடம்புதான் இப்படி, ஆனா நானும் பொண்ணுதான். உனக்கு வர எல்லா ஃபீலிங்ஸும் எனக்கும் வரும். என்ன பொண்ணுங்கிறதால உனக்கு உடம்பு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். ஆனா எனக்கு தெரியும் நான் பொண்ணுதான். அதுக்குன்னு ஏன் எல்லாரும் இப்படி ஒதுக்குறீங்க, அருவருப்பா பாக்குறீங்க? உண்மையாலுமே அகதிகள்னா இந்த உலகத்துல அது நாங்க தான். அவ எங்கடா? போயிட்டாளா? எப்ப? காலைல 4 மணி இருக்கும்டா. நீ போயிட்டு வந்து ஏன்டா எழுப்பல? நான் எழுப்புனேன், நீ தான் எந்திரிக்கல. ஏண்டா ஒரு குடம் தண்ணியாச்சும் எடுத்து ஊத்திருக்கலாம்ல? ஷேவ் பண்ணியா? ஹலோ ஹலோ, சந்தோஷ், பிரசாத் பேசுறேன். நிம்மி இன்னும் அங்கேயா இருக்கா? அவ கிளம்பிட்டா பிரதர். எத்தனை மணிக்கு? ஹலோ, எத்தனை மணிக்கு போனான்னு சொன்ன? ஹலோ பிரதர், அவ காலைல 4 மணிக்கெல்லாம் போயிட்டா பிரதர். காசு வாங்கிட்டாளா? கொடுத்தாச்சு பிரதர். எவ்வளவு கொடுத்தீங்க? கேட்டதை கொடுத்துறேன் பிரதர், நீங்க அவளே கேட்டுக்கோங்களேன். நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த சாட்டர்டே நான் மறுபடியும் அவளை கூப்பிட்டு வரேன். மச்சா, போகும்போது ஒரு 8 lakhs கொடுத்துட்டு போடா. நான் சொன்னல அந்த பிசினஸ், அதை எடுத்து டெவலப் பண்ணிப்பேன்.
சரி. தேங்க்ஸ் மச்சி. சந்தோஷ், சொல்ற. ஒவ்வொரு தடவையும் இந்தியா வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆனா இந்த தடவை உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன். சொல்லு. என்னடா தலைவலிக்குதா? காஃபி போய் கொண்டு வா. ம். சந்தோஷ், என்னாச்சு உனக்கு? ஒண்ணு சந்தோஷ், எந்திரியா? எந்திரி. உட்காரு. டென்ஷன் ஆகுது சந்தோஷ். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ ரிலாக்ஸா இரு. சந்தோஷ், உன்னை பிடிக்கும்னு சொல்றேன். சிரிக்கிறா? கோவம் வரும்ல? பிடிக்குன்னு சொன்னியா? இப்ப இல்ல சந்தோஷ். ஸ்கூல் படிக்கிறப்பல இருந்தே அப்பவே உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும்னு பார்த்தேன். அதனால என்கிட்ட பேசாம போயிருவோன்னு பயந்து பயந்தே அப்படியே போயிடுச்சு. இந்த தடவை உன்கிட்ட சொல்லியா ஒன்னு தான் வந்தேன். நானும் எவ்வளவு நாள் தான் மறைச்சு மறைச்சு வாழ்றது? என் தலையை கோதி விடுவல்ல. அந்த சந்தோஷம் எங்க? எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். டேடி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு சந்தோஷ். ஐயோ, ஒரு கொலைய பண்ணிட்டு கிட்ட வர. அவன் என்னடா பண்ணா உன்ன? அவன் என்ன பண்ணா? அவள போய் டேய், உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. நான் என்ன வேணும்னேவா பண்ண? தெரியாம நடந்துருச்சு சந்தோஷ். டேய், உன்னை பார்த்தாலே எனக்கு அருள் இருப்பாரு. உன் கூட என்னடா கோல் சொல்ற போட சொல்ற? இப்பெல்லாம் பேசாத சந்தோஷ், கஷ்டமா இருக்கு. இல்ல, இது ஆவறது இல்ல. நான் போலீஸ் ஃபோன் பண்றேன். போலீஸ்லாம் வேணாம் சந்தோஷ். சந்தோஷ் குடு சந்தோஷ். போன குடுறா. புரிஞ்சுக்கோ சந்தோஷ். டேய், உனக்கு என்னதான்டா வேணும்? சந்தோஷ், நீ என் கூட இருந்தா போதும். நீ கல்யாணம்லாம் பண்ணிக்கோ, அதெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா என் ஃபீலிங்ஸ் மட்டும். ஃபீலிங்ஸா? உடனே நீங்க தப்பா தானடா நினைக்கிற? ஐயோ, என் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாராவது வேணும் சந்தோஷ். அது நீயா இருக்கணும். ஐயோ, சந்தோஷ். சந்தோஷ், என்னடா ஆச்சு சந்தோஷ்? கேக்குதா சந்தோஷ்? சந்தோஷ், என்னாச்சு? சந்தோஷ், என்னடா ஆச்சு? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ்,
ஹலோ சார், இங்க வந்தா சார், இந்த புள்ள கூட்டு வந்தா செத்து போயிட்டு இருக்கிறான் சார். சார், எண்ணிதான் போட்டுருக்கான். வாங்க சார், நம்ம போலாம். வாங்க சார். அண்ணா பெசன் நகர் போனோம். எஸ்ஐ ஆனார். அண்ணே பெசன் நகர் போறியா அண்ணே? போனப்பா உட்காருமா. எக்ஸ்பீரியன்ஸ பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். ஓ கஸ்டமருக்கு ஆளை அனுப்பணும்னா ஐடி ப்ரூஃப் மஸ்ட். ஓட்டர்ஸ் ஐடி, டிரைவ் லைசென்ஸ் எதுவும் இல்லையா? அட்லீஸ்ட் ஆதார் அட்டையாவது வேணும். ஆமா, ஓகே. ஆமா, எங்க இருக்கீங்க? ஓ, அப்ப நீங்க கோயம்பேடு வரத்துக்கு ஒரு 1/2 hour ஆயிடும். சரி, அதுக்குள்ள நானும் உலகம் வந்துடும். எங்க இறங்குறியோ அங்கேயே வெயிட் பண்ண, எங்கேயும் போயிடாது. ஓகே. இவ்வளவு நேரமா? கூட்ட வேணாமா?
சந்தோஷ் வீட்டில் கைப்பற்றப்பட்ட மதிவாணனின் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டே தேடி வர்றோம். அவனோட புகைப்படத்தை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சோதனை சாவடிக்கும் அனுப்பிட்டோம். கூடிய விரைவில் மதிவாணனை பிடிச்சிருவோம். எனவே எங்களுக்கு இன்னும் ஒரு 4 வார கால அவகாசம் வேணும். இதைத்தான் 6 மாசமா சொல்றீங்க. ஒரு 22 வயசு பையனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாளா? இன்னும் ஒரு வாரத்துல அந்த மதிவாணனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சரியா? இல்லன்னா இந்த கேஸை சிபிஐக்கு மாத்திடுவேன். இதுதான் காவல்துறைக்கு இந்த அமர்வு கொடுக்கிற கடைசி அவகாசம். போங்க. கிளம்பிட்டியா? இந்த மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருந்த மனுஷ் போயிட்டான். தம்பி போயிட்டாண்டி. அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளாஸா? ஐடி கார்டை மறந்து வச்சுட்டு போயிட்டான். மறக்காம கொடுத்துறேன்னா? பாப்பா எங்கம்மா? பாப்பா அக்கா கூட கோயிலுக்கு போயிருக்கா.